புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நச்சாந்துப்பட்டியில் பீகாரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கிழக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் திருமயம் வடக்கு ஒன்றிய தலைவர் ராஜா தலைமையில் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் லெம்பலக்குடி ஆறுமுகம் மற்றும் இளைஞரணி மாவட்ட தலைவர் கணேசன், ஒன்றிய பொதுச் செயலாளர் சிங்காரம், சுபபாலு, காசிக்குமார், குளிபிரை வெங்கடேசன், சரவணன், பாண்டித்துறை, புவனேஸ்வரி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர். கட்சியின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பீகார் வெற்றி, தமிழகத்தில் வருங்கால வெற்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. வெற்றியை கொண்டாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உங்களுடைய காவி சொந்தங்களும் மாவட்டத்துடைய நிர்வாகிகளும் அணியினுடைய நிர்வாகிகளும் ஒன்றியத்துடைய நிர்வாகிகளும் அனைவரும் மிக பெரும்பான்மையோடு இங்கே ஆட்சியை 200 தாண்டி கைப்பற்றி பீகாரில் ஆட்சி அமைக்கிறது. இதே நிலைமை நாளைக்கு தமிழகத்திலே வரும் என்று கண்டிப்பாக இதே வெற்றி நிகழ்ச்சியை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே இதே வெற்றி கொண்டாடுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து காலி உணவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேரு? ஒன்றிய தலைவர் ஏ ராஜா. பீகார் வெற்றி, நாளைய தமிழகத்தின் வெற்றி. ஜெயிச்சிருக்கு. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி 200க்கும் மேற்பட்ட தொகுதி எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த ஓட்டு திருடுறாங்க பிஜேபின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. இந்த வாக்கு திருத்தம் செஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். ஓகே, போதும் தலைவா.